வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் அசந்த். அந்த வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடியில் படிக்கிறேன். ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து நெக்ஸ்ட் வேவ்ல கோர்ஸ் கற்றுட்ருக்கேன். தட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எப்படி இந்த கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறது, எப்படி இதை வந்து முடிக்கிறது, எப்படி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பட் இதில் கொடுத்துருக்க கோடிங் ப்ராக்டிசஸ், அப்புறம் வந்து சீட் ஷீட்ஸ், இதோட ஹெல்ப்னால நான் இப்போ வந்து என்னோட முயற்சிகளால் அண்ட் ப்ளஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அவங்க கொடுக்குற சப்போர்ட் இதனால இப்போ என்னால் ஒரு ஓரளவுக்கான ஒரு வெப்சைட்டை வந்து என்னால் இப்போ க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபேஸில் வந்து என்னை வந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க. இப்படி கற்றுக்கோ, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கோ, அதுக்கு எப்பவுமே கொஞ்சமாக பார்த்துட்டு விட்டுறாத, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் கற்றுக்க எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு. அதில் வந்து புதுசாக லேர்ன் பண்ண எனக்கே வந்து இதை நல்லா கற்றுக்கணும், இன்னும் பெட்டராக வந்து லைக் எக்ஸ்டர்னலாக இருக்கிற சோர்ஸஸை யூஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அப்புறம் ஒரு புஷ் இருந்துச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, தட்ஸ் அ கோடிங் ப்ராக்டிஸ் 7 அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in this assignment, let's build a add to cart page by applying the concepts you have learned. ஸோ இது வரைக்கும் நான் வந்து படித்த கான்செப்ட் வச்சு இந்த மாதிரி இதில் ரெஃபர் இமேஜில் வந்து கொடுத்துருக்கிற கார்ட் பேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து நம்மளால பண்ண முடியுமா இல்லையாங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த HTML செக்ஷனில் பார்த்தோம்னா, ஸோ வி ஹவ் இன்க்ளூடட் தி கண்டெய்னர், ரோ, அப்புறம் ஹெட்டிங். ஸோ கண்டெய்னர் பேசிக்காக இதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸுமே இதில் வந்துடும். ரோன்னு பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் தி ரோ. ஆக்சுவலி ரோ வந்து நமக்கு வந்து கண்டெய்னர்ஸை வந்து இந்த ரோ ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். நமக்கு ஒரு காலம் இருக்குது. இந்த காலத்தில் வந்து நம்ம ஏதாச்சும் கார்ட் வந்து ஆட் பண்ணோம்னா டைப் பண்ணிட்டு கார்ட் பண்ணுறோம். ஸோ பாருங்க, மை கார்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆயிடுச்சு. நான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன், அதுவும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஆட் டு கார்ட் பேஜ். ஸோ இதோட ப்ராசஸ் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, நம்ம இதில் வந்து மூணு இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ HTML, CSS அண்ட் JavaScript. ஸோ HTML வந்து இதோட பேசிக்கான ஒரு அவுட்லைனை வந்து கிரியேட் பண்ணுறது தான் HTML யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி CSS வந்து இதோட என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் CSS. JavaScript, ஸோ இதோட இன்டர்னல் ஹேப்பனிங்ஸ், அதாவது உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணுறதுக்கு வந்து JavaScript யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் நெக்ஸ்ட் வேவ்ல வந்து அவங்க கொடுத்துருக்கிற சோர்சஸ், சீட் ஷீட்ஸ், அப்புறம் வீடியோஸ் இதெல்லாம் வச்சு தான் என்னால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட் டு கார்ட்டான ஒரு சிம்பிளான ஒரு இது வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் அதை படிக்காமல் இருந்தேன்னா தெரிஞ்சிருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. லைக் ஃபர்ஸ்ட்ல இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்ததும் லைக் தேவர் ஸோ எக்ஸைட்டட். இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியுது, பையனால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ எனக்குமே வந்து இது ஒரு பூஸ்டப்பாக இருந்துச்சு. லைக் ஃபர்தர் லேர்னிங்ஸ், அப்புறம் வந்து ரொம்ப இன்னும் எக்ஸைட் ஆகி எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்சைட் கிடைக்கணும், பேசிக்கான ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் சிம்பிளான ப்ராஜெக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் இன்னும்லாம் டெவலப் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இன்னும் ஃபர்தரான உங்களுக்கு அந்த டாபிக்ஸ், சீட் ஷீட்ஸ்லாம் லேர்ன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியாவே இருக்கும் அதில்.